நன்றி தகப்பனே, இந்த காலை வேளைக்காக அப்பா, உமது ஆலயத்தில் வந்திருக்கோம். உமது வசனத்தை கேட்பதற்காக கடவுளே, நீர் எங்களோடு இரும். அப்பா, உமது வார்த்தைகளை கேட்டு நித்தியத்துக்கும் அதை நாங்கள் அதன்படி நடந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நாங்கள் அதில் உள்ளத்தில் வைத்து எப்போதும் நாம மகிமைப்படும்படி நடந்து கொள்ளணும். எங்களை பலப்படுத்தின கிறிஸ்து நீர் ஒருவரே, எங்களோடு இருக்கிறவர் எங்கள் தகப்பன் எல்லாமே நீரே. எங்கள் கண்களை திறந்துள்ளும் அப்பா. நீ நல்லவரப்பா கடவுளே, உம்மோடு நடப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் உள்ளதப்பா. நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி. நீதிமான்களாக ஆக்கியதுக்காக நன்றி கடவுளே. இனியும் அதிகமாக கடவுளே, நீர் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்போ எபிரேயர் லாஸ்ட்டு கடையில் போன வாரம் நம்ம எதில் முடித்தோம்? திங்கக்கிழமை 3:11 இருதயத்தை கடினப்படுத்தாத எங்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. இப்போ அது தொடர்ந்து 12வது வசனம், சகோதரரை ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். அப்போ இந்த பொல்லாத இருதயத்தை குறித்து பேசுகிறாருங்க. அப்போ இந்த இருதயத்தின் கடினம்னு அவங்களுடைய நிலையாக இருக்குது. அதுதான் பொல்லாத இருதயமாக இருக்குது. அந்த இருதயத்தின் கடினம் அவங்களுடைய அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் இது எல்லாத்தையும் எடுத்துடுது. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான காரியம் விசுவாசம், அவர் நம்பிக்கை, ஹோப்பு, அன்பு. இருதயம் கடினப்படுற போது என்ன ஆகுதுன்னா இந்த காரியங்கள் இல்லாத போயிடுது. அப்போ அந்த வனாந்திரத்தில் இந்த மக்களுக்கு அது இல்லாத போனதுனால தான் அவங்க கர்த்தர் கொடுத்த இளைப்பாறுதலை அவங்க பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ அந்த இருதய கடினத்துக்கு எந்த ஒரு மருந்தும் கிடையாது. இருதய கடினத்தை சரிப்படுறதுக்கு எதுவும் மருந்து கிடையாது. அதுக்கு எதுவும் ஆப்ரேஷன்லாம் பண்ணி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை கிடையாது நமக்கு. அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு யார் இருக்கிறதுனா கடவுளுடைய குமாரன் நமக்கு இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம வார்த்தையின் மூலம் நம்மளுடைய இருதயத்தை குணமாக்குவார். அப்போ இருதயத்தின் கடினத்தை எப்படி அவர் குணப்படுத்துவார்? ஸோ இருதயத்தின் கடினமான கல்லான இருதயத்தை குணப்படுத்துவான்னு கடவுளில் சொல்லியிருக்கார். அங்கே எங்கே எதில் சொல்லியிருக்கார் அவர்? எசேக்கியேல் 11:19 கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். அப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு இந்த இருதய கடினம் போக வேணும் அப்படின்னா யார் இருக்கார்? அதுக்கு நமக்கு கடவுள் இருக்கார். ஆனால் நம்முடைய கடமை என்ன? ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட் லாஸ்ட் கிளாஸ் க்ளோஸ் பண்ணோம்ல. அப்போ அந்த ஹார்ட்லெஸ்னஸ் ஹார்ட் தான் கிறிஸ்டியன் ஃபெய்த்தெல்லாம் ராப் பண்ணிடுச்சு அவங்ககிட்ட. பட் தேர் இஸ் நோ மெடிக்கேஷன், நோ தெரப்பி ஃபார் ரிமூவிங் த ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட். ஆனால் யார் இருக்கிறதுனா கிறிஸ்து இருக்கார். எசேக்கியேல் 11:19 அவர் என்ன சொல்கிறாருன்னா 19 கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக ஆக்குவேன்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய பொறுப்பு என்ன? கல்லான இருதயத்துலேருந்து சதையான இருதயத்துக்கு மாற்றுறதுக்கு நம்முடைய பொறுப்பு என்ன? எஸ், கரெக்ட். நம்முடைய பொறுப்பு எப்படின்னா சங்கீதம் 51:10 அது இப்போ யாருன்னா படிக்கிறீங்களா? சங்கீதம்
தேவனே சுத்த இருதயத்தை உம்முடைய சிருஷ்டியும் இளைவரமான ஆவியை என் உள்ளத்திலே ஊற்றி. அப்போ நம்ம கடவுள்கிட்ட போய் அதை கேட்டு அவருடைய வார்த்தையை ஏற்று வார்த்தையின் மூலம் நிலைவரமான ஆவியில் புதுப்பியும் நம்ம கேட்கும்போது அந்த ஒரு ஈல்டட்னஸோடு போகும்போது நம்ம கல்லான அந்த இருதயம் சதையாக மாற்றத்துக்கு கடவுள் உதவி செய்கிறார். ஸோ இந்த அவிஸ்வாசம், அன்பிலீஃப், ரிபல்லியன், ப்ரைடு, ஃபியரு, தே ஆர் ஆல் ஸ்பிரிச்சுவல் ஹேண்டிகேப்ஸ் ஃபார் கம்மிங் டு காட். அண்டு ஒன் இஸ் கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தில் வர்றதுக்கு அது ஒரு பெரிய தடையாக இருக்குது. ரெண்டாவது, கிறிஸ்துவன் விசுவாசத்துக்குள் வந்தவங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில் வளர்கிறதுக்கும் இந்த காரணங்கள் தடையாக இருக்குது. அதான் இப்போ அவர் இந்த 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 அதிகாரம் வரலாம் இயேசு மேலானவர், இயேசு மேலானவர்னு காட்டிகிட்டே வந்தார். இப்போ இப்போ கொஞ்சம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பேசுவார். இங்கே ஏன் பேசுகிறாருன்னா அது ரொம்ப மிக முக்கியமான காரியம். கர்த்தருடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் சரி செய்கின்ற, குணமாக்குகிற ஒரு கருவியாக இருக்குது. அப்போ அதனால் 12ஆம் வசனத்தில் அவங்கள எச்சரிக்கிறார். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசம் உள்ள பொல்லாத ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த இன்சின்சியாரிட்டி அண்ட் லேக் ஆஃப் டிலிஜென்ஸ் இன் அப்ராப்ரேட்டிங் த ரெஸ்ட். கடவுள் இளைப்பாறுதல் கொடுக்குறாரு, ஆனால் அவங்க அதை இன்சின்சியராக இருக்காங்க. அப்புறம் அதை ஏற்றுக்கொள்ளணுன்ற ஒரு மனநிலை இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் அந்த எச்சரிக்கை கொடுக்கார். குர்த்தர் சொல்ல வர்றாரு, சகோதரர்களே இது 13ஆம் வசனம், உங்களில் 13 4:11 கரெக்ட். இப்போ 12வது 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா எது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா வேதாகமும் கர்த்தருடைய வார்த்தை. ரெண்டாவது இயேசு கிறிஸ்து, அவரே வார்த்தை. இயேசு கிறிஸ்து த இன்கார்னேட் காட், த சன் ஆஃப் காட், ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் லிவிங் வேர்ட். அதுக்கப்புறம் எது கர்த்தருடைய வார்த்தை? வேதாகமும், ஜீசஸ் கிரைஸ்ட், அப்புறம் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு போதிக்கின்ற வார்த்தைகள். நம்ம ஒருத்தருக்கு பேசுகிறோம், அப்புறம் நம்ம படிக்கிறப்போ பரிசுத்த, அப்போ அதெல்லாம் குறிக்கிறது தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை. அது என்ன சொல்கிறதுனா ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறப்போ அது எதை குறிக்குதுன்னா அது உயிரோடு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உயிர் உள்ளதாக இருக்கிறது. அது இட் இஸ் அலைவ், ஆக்டிவ்லி அலைவ் அண்ட் கான்ஸ்டன்ட்லி அலைவ். ஸோ அது ஒரு செத்துப்போன ஒரு வார்த்தை கிடையாது. இது ஒரு வரலாற்று புஸ்தகம் மாதிரி, அந்த மாதிரி ஒரு வார்த்தை கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. இது ஏதோ ஒரு பொதுவாக மதத்திற்கு போகிறப்போ பார்த்தோம்னா அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் போய் அமைதியாக நின்று இருப்பாங்க, சொன்ன உடனே முடிச்சிடுவாங்க. அது ஒரு எம்டி மந்திரா கிடையாது. சில டைமில் நம்ம எம்டி மந்திரா மாதிரி பண்ணுறோம். இல்லை, கல்யாணம் பண்ணுறப்போ இந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நான் வாழிலும் தாழ்விலும், அதெல்லாம் யோசிக்காத அப்படியே சொல்கிறது, மந்திரம் சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி மந்திரம் கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. ஆனால் பொதுவாக எல்லா இடங்களிலும் கடவுள்கிட்ட வரப்போ அந்த மந்திரங்களை தான் அங்கே சொல்லி வராங்க. கிறிஸ்தவத்துலேயும் அந்த மாதிரி ஆயிடுது. ஆனால் இது ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார்? அவர் சரித்திரத்தில் இருந்த ஒரு நபர் மட்டும் கிடையாது. அப்புறம் செஞ்சுரிஸ்க்கு அப்புறம் ஒரு மித்து கிடையாது. அவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு லெஜெண்டு கிடையாது. அதனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் உயிர் உள்ளதாய் இருக்கிறது. இட் இஸ் ஆக்டிவ்லி ரெலவெண்ட் ஃபார் டுடே. அதுதான் இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவனும் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறார். வாட் இஸ் தட் மீனிங்? பவர்ஃபுல், வல்லமை உள்ளதாக இருக்குது. வல்லமை உள்ளதுன்னா இருக்குன்னா இட் ஆக்டிவ்லி எனர்ஜைசஸ், நமக்கு ஊக்கத்தை, நமக்கு வல்லமையை கொடுக்குது கர்த்தருடைய வார்த்தை. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை
இட் அக்கம்ப்ளிஷ் த பர்பஸ் இட் இஸ் சென்ட் ஃபார். கர்த்தருடைய வார்த்தை அவர் எதற்காக அதை அனுப்புகிறாரோ அதனுடைய திட்டத்தை கண்டிப்பாக முடித்து விட்டு வருகிறதாய் இருக்கிறது. அது எங்கே இருக்குது? ஐசையாவில் பட்சம்னா 55:10-11 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை போன பிறகு அது விருதாவா வராது. இதில் கண்டிப்பாக கர்த்தர் எதற்காக அது போடப்படுகிறதோ அது கண்டிப்பாக வரும். அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை அது ஒரு படைக்கின்ற ஒரு வல்லமை உடைய வார்த்தை. அது பார்க்குறோம். ஆதியில் எப்படி கர்த்தர் படைத்தார்? வார்த்தையினால் படைத்தார். அது ஆதியாகமம் 1:3 இருக்குது, எபிரேயர் 11:3 இருக்குது. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை படைப்பை காக்கிற வார்த்தையாக இருக்குது. இட்ஸ் எ சஸ்டெய்னிங் வேர்ட். இப்போ படைக்கிறது அவர் தான், சஸ்டெயின் பண்ணுறதும் அவர் தான். அது எபிரேயர் 1:3 பார்க்கலாம். அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:6. ஸோ இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினுடைய குணங்களாக இருக்கிறது. அப்புறம் என்ன சொல்கிறது அந்த வசனம்? இருபுறம் வல்லமே உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்தப்பட்டது, கருக்குள்ள ஷார்ப் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இப்போ அந்த ஷார்ப்பு நைஃப் எடுத்து வச்சா அது என்ன வந்து அழகாக உள்ளே போகும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த மாதிரியான ஒரு ஊடுருவி செல்லுகின்ற ஒரு குவாலிட்டி இருக்குது. பெனிட்ரேட்டிங் குவாலிட்டி, ஆஸ் அன் இன்சிசிவ் அண்ட் பெனிட்ரேட்டிங் குவாலிட்டி. அப்படி கட் பண்ணுறப்ப என்னதுன்னா, இட் ஓப்பன்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் ஹார்ட்டை கட் பண்ணால் என்ன ஆகுது? ஹார்ட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிடுது இல்லை? அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை ஊடுருவி சென்று நம்ம செல்ஃப் டெல்யூஷன்ஸ், மாயவையாக நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள், நம்மையே ஏமாற்றி கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக வெளித்து காட்டிவிடும். அப்புறம் இந்த மாரல் ஃபிலாசபியில் சும்மா பேசிகிட்டு இருக்கிற ஒரு தேவையற்ற அல்லது ஒரு ஆப்ஸ்ட்ராக்டாக பேசின்னு இருக்கிறத எல்லாத்தையும் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக வெளிப்படுத்துகின்ற வார்த்தையாக இருக்குது. அதான் அது இட் இஸ் வெரி ஷார்ப் அண்ட் இட் இஸ் பியர்சிங் தான். அதான் இட் கோஸ் த்ரூ. கத்தி எப்படி கட் பண்ண, இட்ஸ் நாட் அ பிளண்ட். கர்த்தருடைய வார்த்தை கருக்குள்ளதாக இருக்கின்றது. ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதையும் இருதயத்தின் நிலைமைகளையும் யோசனையும் வகையறுக்கிறதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை எதை குறிக்குதுன்னா, ஆத்மாவையும் சரீரத்தையும் பிரிக்கிறது அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் அதையே பிரிக்கிறதுன்னு இங்கே சொல்கிறப்போ அது என்னதுன்னா, நம்முடைய உள்ளான ஆத்மாக்குள்ள உள்ளான இருதயத்துக்குள்ளே சென்று பார்த்து நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இட் கோஸ் டு த இன்மோஸ்ட் access. It has an inmost access to our heart. போய்ட்டு அது என்ன பண்ணால், இட் இஸ் அ டிசர்னர். நம்ம பிரித்து காட்டுகிறது. அப்போ நம்மளால் பார்க்க முடியும் தெளிவாக, தப்பு எது ரைட் எது நமக்கு எடுத்து காட்டுகிறதாக இருக்கிறது. அது மிக மிக வல்லமை உள்ளது. இது காட்டுறதுனால நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணலாம். we can use it to analyze. நமக்கு வருகின்ற சஜஷன்ஸ், நமக்குள்ளே இருக்கின்ற காரியங்கள், அவைகளெல்லாம் ஆராய்ந்து அறிந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ அப்போ இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆராய்ந்து கொடுக்கிற, உள்ளானதையும் வெளியானதுலேருந்து வருகின்ற காரியங்களையும் ஆராய்ந்து அறிந்து கொடுக்கறதுக்கு தகுதியுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதான் இந்த வசனத்தினுடைய மீனிங். Okay, so the word of God is enough for everything because it understands, it gives us everything. இங்கே பார்த்தீங்கன்னா இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் எல்லாற்றையும் வகை இருக்கிறது. ஸோ நம்மளுடைய டீப்பஸ்ட் ஃபீலிங்ஸ், டிசையர்ஸ், இன்ஸ்டிங்ஸ், பேஷன்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ், we can check everything with the word of God, whether it is, and we can correct it. ஸோ அதுதான் 13வது வசனத்தில் வருது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியாயிருக்கு, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிடும். அப்போ இங்கே அவர் பார்வைக்கு ஒன்று அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது என்னன்னா, டு லே பேர் அப்படின்னு நேக்கடாக கடவுளுக்கு வைத்து காட்டக்கூடிய ஒரு தகுதி. அப்போ அதுக்கு 3 விதமான இது சொல்கிறாங்க. டு லே பேர், டு அன்கவர், டு எக்ஸ்போஸ். அந்த கிரேக் பாத்தில் இது 3 அடங்கி இருக்க சொல்கிறாங்க. டு லே பேர்னு ஓப்பனாக வைக்கிறது, அன்கவர் பண்ணுறது, எக்ஸ்போஸ் பண்ணுறது. அதை எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலான்னா, ஒரு அத்லெட் ஓடுறப்போ அவன் எப்படி டக்குன்னு ஜெயித்து ஓடுறப்போ கிளியராக தெளிவாக தெரியுது.
தாண்டி ஓடுறது இல்லை. அப்போது அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக வெளிப்படுத்தும், ஒரு இது இல்லாத. அப்புறம் வந்து ஒரு சாக்ரிஃபிஷியல் லேம்ப் இருந்தால் அதை வெட்டும்போது அதை பிடிச்சி அதனுடைய ஃபேஸை திருப்பி முழுசாக காட்டுறது. ஸோ that is how it lays bare all our thoughts and it helps us. And we have to give account to him. So there is a day of reckoning. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். So we have to give account to God. So அவருடைய வார்த்தை, he is the word of God and the living word Jesus Christ is a divine surgeon. சர்ஜரியில் யூஸ் பண்ணுற அந்த நைஃப்க்கு என்ன பேர்னா ஸ்கேல்பல் அப்படி சொல்லுவாங்க. பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா வந்து பயங்கரம் மைன்யூட்டாக கட் பண்ணணும். ஸோ தட் இஸ் த வேர்ட் தே ஹவ் யூஸ்ட் ஹியர். ஸோ இட் இஸ் ஹீ இஸ் அ டிவைன் சர்ஜன் அண்ட் சர்ஜன் கட் பண்ணால் வலிக்குதில்ல. ஸோ இட் மே ஹர்ட் அஸ், பட் he is cutting not to hurt us but to heal us, the word of God. So that is the characteristics of our word of God. 14th verse, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். இப்போ வந்து கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேசியிருந்தார். இப்போ இவ்வளோ நேரம் அவருக்கு நம்ம என்ன பண்ண வேணும், அவர் வந்து யார் அப்படின்றத இப்போ காட்ட போகிறார். அவரே நம்முடைய பிரதான ஆசாரியர். He is our high priest. It is the incarnate word Jesus Christ who has all these characteristics. He is our high priest. Appa he is better than the Aaronic high priest. And now he starts and he will go on till 5th chapter. So he is superior to the Aaronic order of high priest. So we have seen he is superior to prophets, he is superior to angels, he is superior to Moses, he is superior to Joshua, he is superior to the rest Joshua offered, the rest which he is offering, and also he is superior to the high priest. And the order pata, so now he brought them up to the rest, but now they need a mediator between God and man. So he is the mediator between God and man. Aaron as a high priest, how did he go? He went through the type. He didn't go through the reality. He went through the type, tabernacle. But Christ went through the cloud of heavens to heavens, right? He went into the reality. So the Messiah is a great high priest, greater than Aaron, because he passed into the heavens. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போகிறார் அவர். ஆனால் ஆரோன் வந்து வானங்களின் வழியாய் பரிசுத்த இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸுக்கு போல, அவர் டேபர்னக்கல் வழியாக தான் போனார். அதனால் ஹீ இஸ் அ பெட்டர் ஹை ப்ரீஸ்ட் தென் ஆரோன். ஸோ த அனதர் வே ஹவு மெசையா இஸ் பெட்டர் தென் ஆரோன் இஸ் லைக், அவர் எப்படி போனார்? அவர் போகிறப்போ என்னாச்சு? எபேசியர் 6:12, கொலேசியர் 2:15 போகிறப்போ அவர் அந்த ஈஸ்டர் மார்னிங் அன்றைக்கி உயிர்த்தெழுந்து போகிறப்போ there was an opposition for him, right? The powers of the world, the principalities and powers were trying to hinder him from going up. இல்லை, அது கொலேசியரில் நம்ம பார்க்கலாம். எபேசியர் 6:12 கொலேசியர் 2:15 சீக்கிரமாக யாருன்னா ஒருத்தர் படிக்கிறீங்களா? கொலேசியர் 2:15. துரைத்தனங்களை, அதே தாட் வந்து 6:12 இருக்குது எபேசியரில். அப்போ அவர் போகிறப்போ என்னாச்சு? அதெல்லாம் வெற்றி கொண்டு போகிறார். அவங்களெல்லாம் வந்து he spoiled the principalities and powers, stripped off, அப்படி தான் போட்டிருக்கு. he disarmed them. அவங்க வந்து அவருடைய ப்ரோக்ரஸை வந்து தடுக்க முயன்றாங்க, பட் தே couldn't. அந்த பிசாசுகள் அவர் மேலே கை வைக்கணும்னு யோசிக்கிறப்போ தே couldn't do him. அவங்கள தடுத்து அவரை
நிறுத்த முடியவில்லை, அவர் போறார். அப்போ he led them captive in a triumphal procession அப்படின்னு he became a triumphant high priest. So Messiah is better than Aaron. He is only a type, but he went through the heavens triumphing the powers of this principalities and powers of the darkness. So then he says, therefore let us hold fast our profession. ஆகையால் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் அப்படி சொல்றார். ஸோ டு நாட் லுக் பேக், டு நாட் கோ பேக் டு த Old Testament sacrifice. So for us, do not look back and put your faith in something else. With whatever the circumstance, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நம்ம விசுவாசத்தில் பிடித்து போக வேண்டும். அப்போ நம்மளுக்கு தேவையானது இங்கே அவர் என்ன தெளிவாக சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தை. அது இருபுறமும் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூழ்நிலைகள் கண்டிப்பாக கஷ்டமாக வரும். அவிசுவாசிக்கு அவன் விசுவாசிக்காத போயிட்டான்னா நரகம். விசுவாசிக்காத போனால் என்ன ஆகுது? வளர்ச்சியில் அப்படியே இருக்கிற நிலையிலே நம்ம அந்த வாழ்க்கையை அனுபவிக்காமலே இருப்போம். ஸோ அதை சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாரு? நம்முடைய பலவீனங்களுக்கு 15வது வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூட பிரதான ஆசாரியர் நமக்கு எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டில் சேரக்கடவும் அப்படின்னாரு. 14வது வசனத்தில் தேவகுமாரனாகிய இயேசு அப்படின்னு சொல்கிறார். அதுவும் அவர் அவங்களுக்கு எடுத்துக்காட்டுற ஒரு பாடம். அது அந்த தேவகுமாரனாகிய சன் ஆஃப் காட்ன்றார். அப்புறம் இயேசுன்றார். சன் ஆஃப் காட்னு சொல்கிறப்போ அவருடைய தெய்வத்தன்மையை சொல்கிறார். ஹீஸ் டியேட்டி. அண்ட் இயேசுன்னு சொன்னப்போ அவங்களுக்கு எந்த இயேசு தெரியும்? இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ தான் தெரியும். ஹீ இஸ் சேயிங் த ஹியூமனிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ ஹீஸ் ஷோயிங் டு தெம் ஃப்ரம் த ஸ்கிரிப்சர்ஸ் இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த சன் ஆஃப் காட் தான் இங்கே இயேசுவா இந்த பாடுகளை அனுபவித்து உங்களுக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்போ அந்த யூத மக்களுக்கு அது புரியுறது ரொம்ப கஷ்டம். அவங்கள ஹை பிரிஸ்ட்னு சொன்னால் அவங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவ ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? ஏன் இயேசு கிறிஸ்துவ யூதர்கள் பிரதான ஆசாரியராக ஏற்றுக்கொள்ள முடியாது? Why can't Jews accept Christ as Pradhana Asarya, High Priest? He is not a Levitical order. He is not in the Levitical. லேவியர் வழியில் அவர் வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் யார்? லேவியர் மூலிமா தான் பிரதான ஆசாரியர். இங்கே வந்தால் மாற்றம். இப்போ அதை வச்சு இப்போ அடுத்த இதில் போவார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மை போல சோதிக்கப்பட்டும் இருக்கார். அப்போ அதனால் நம்ம கூட அவர் நம்முடைய கஷ்டங்களை அவரால் நன்றாக அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையை உடையவராக இருக்கிறார். அதனால் அவர் நமக்கு நன்றாக உதவி செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அப்போ பிரதான ஆசாரியனாக நம்ம எல்லாவற்றையும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருக்கார். நம்மை போல சோதிக்கப்பட்டுனா நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் இருந்தது. அது எல்லா காரியங்கள்லாம் இன்ஃபர்மெட்டிஸ்ன்னு போட்டுக்குது இங்கிலீஷில். இன்ஃபர்மெட்டிவ்ஸ்னால் வீக்னஸ். வி ஃபால் பிகாஸ் ஆஃப் அவர் வீக்னஸ். அப்போ ஏன்னா நம்ம வீக்காக இருக்கோம். இயேசு கிறிஸ்துவும் அந்த வீக்னஸ்ஸு அவருக்கு இருந்தது. ஏன்னா அவர் மனித தன்மையில் வந்தனால. ஆனால் அந்த வீக்னஸில் அவர் அதை மேற்கொள்கிறார். நம்ம மேற்கொள்ளாமல் பாவத்தில் விழுறோம். இன்ஃபர்மேட்டிவ்ஸ்னால் எங்கள் பாவம் கிடையாது. இன்ஃபர்மேட்டிவ்ஸ்னால் the human weakness, the weakness of humanity. So that Jesus Christ இருந்துச்சு. So he knows the pain and conflict and he has overcome. அவர் மேற்கொண்ட மாதிரி நாமும் அவர் எல்லாருக்கும் அவர் மேற்கொண்ட வழிகள் எல்லாருக்கும் இருக்குது. அதே அந்த வழிகள் அவர் எப்படி மேற்கொண்டார்னா கர்த்தருடைய வார்த்தையினால் மேற்கொண்டார். அந்த வழி நமக்கும் இருக்குது. அவர் ஏதோ மேஜிக் பண்ணி மேற்கொள்ளலை. நமக்கு இருந்த கஷ்டம் எல்லாமே இருந்தது. ஆனால் அவர் மேற்கொண்டது வழி எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்குது. இட் இஸ் ஓப்பன் டு ஆல். இட்ஸ் நாட் ஓப்பன் டு சம் குவாலிஃபைடு டெக்னிக்கல் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். இட் இஸ் ஓப்பன் டு த லீஸ்ட் பர்சன்,
Jesus, what Jesus Christ, how he overcome. So we can, only thing we have to come to him with like Psalm 51:10, with an open mind. He knows that, so he can identify with us. So don't go back. In verse 16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய அவர் போயிடாதீங்க, வாங்க, அவர் கண்டிப்பாக நம்முடைய தேவைகளை சந்திப்பார். பாவத்துக்கு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், சுத்திகரிப்புக்கும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த அந்த ஏற்ற சமயத்தில், அது இன் டைம் ஆஃப் நீட், அது சீசனல் ஹெல்ப். See, when we can offer help, help will not be considered as help when there is no need for it, right? தேவையில்லாத போய் நம்ம பண்ணின்னு இருப்போம். ஆனால் தேவையான நேரத்தில் உதவி செய்கிறது மிக மிக அந்த மாதிரியான, அதான் இந்த டைம் ஆஃப் நீட். God's word will give us in time of need what is required. அது ஒரு அர்த்தம் இருக்குது. அப்புறம் it is not too late, never to, don't, if it become too late you can't avail it, right? After death we can't avail it, but for in life, in certain points of life, அந்த கர்த்தருடைய வார்த்தையை அந்த நேரத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளனா அப்போ அது டைம் லேட் ஆகிடும். பட் ஸ்டில் we are, if you are saved, we are with him, but we lose what he would have accomplished through his word through that time. So இதுதான் இங்கே கூடியது. So how do we, what are the applications in this portion of the scripture னு பார்த்தோம்னா, we have to submit ourselves to the surgeon. அந்த அறுவை சிகிச்சை செய்கிற கடவுளுக்கு நம்மையே நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்போ அந்த ஒப்பு கொடுக்குறதுன்னு சொல்கிறப்போ எப்படி அது ஒப்பு கொடுக்குறது? வாட் டு யூ மீன் பை ஒப்பு கொடுக்குறது? we draw near to him, we draw, அவர் கிட்ட வரும். அவர் கிட்ட வரணும்னா எப்படி கிட்ட வந்து? சிலுவை முன்னாடி போய் நின்று இருக்கிறதா? இல்லை சர்ச்சிலே உட்காந்து இருக்கிறதா? இல்லை பைபிளில் தலைகாணி மேலே வச்சு பார்த்து தூங்கத்தா? கிட்ட வர்றதுனா வாட் இஸ் மீனிங்? சரண்டர். கரெக்ட். வேதாகமத்தை தினமும் படிக்கிறது இல்லை? படிக்கிறது இப்போ சரி, நம்ம சில டைமில் வேதாகமத்தை ஒரு முறை முடிக்கலான்னு படிக்கலாம், ஒரு டார்கெட் வச்சு படிக்கலாம், அதுவும் நல்லது தான். ஆனால் படிக்கிறதுக்கு கிட்ட வர்றது அந்த வார்த்தை இன்றைக்கி எனக்கு என்ன சொல்கிறதுன்ற ஒரு ஆர்வம். இட்ஸ் லைக் அ டெய்லி நரிஷ்மெண்ட். இட்ஸ் லைக் அ டெய்லி நரிஷ்மெண்ட். சாப்பாடு எதுக்கு சாப்பிட்றோம்? அப்போ தான் நரிஷ்டாக இருப்போம், ப்ரோட்டீன் எல்லாம் சாப்பிட்றோம்ல. அப்போது அந்த நரிஷ்மெண்ட்காக அந்த எண்ணத்தோடு வர்றது, கிட்ட வர்றது, அதுதான் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் திங் இஸ் ட்ரா நியர் டு த சர்ச், த பாடி ஆஃப் கிரைஸ்ட், ரைட்? காட் ஹஸ் எஸ்டாப்ளிஷ்டு கிறிஸ்துவின் சபையை வச்சுருக்கார். கிட்ட வரப்போ அவர் என்ன பண்ணுறாரு? சபை மூலமாக அங்கங்கே வச்சுருக்கார். தலையை அவர் நமக்கு இன்னொருத்தர் கண்ணாக வச்சுருக்காரு. அவங்க எதனா நம்மளுக்கு ஜாயின்ட்ஸ் அண்ட் போன்ஸ் சப்ளைஸ் அப்படி சொல்லியிருக்குல்ல. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அப்போ வர்றப்போ அவருடைய வார்த்தைக்கு we are obediently submitting, and we actively draw near the surgeon, right, with an open mind. And that is what we learn from this verses. Now we go to the 5th chapter. அன்றைய மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியும் பாவங்களுக்காக காணிக்கலையும் பலி செலுத்தபடி மனுஷன் தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ இங்கே மேசியாவினுடைய ப்ரீ எமினன்ஸை அவர் இந்த பகுதியிலேருந்து காட்டுவார். Hebrews 5:1 10:39 வரலாம் he will show the Messiah's preeminence. மேசியா பெரிய என்றதை 5:1 10:19 வரலாம், 10:39 வருஷம். ஏன்னா இப்போ ஜூயிஷ் மைண்டுக்கு இது தெளிவாக தெரிய வேண்டும். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, மேசியா ஒரு ராஜான்னு நினச்சாங்க. அவங்க விடுவிக்கிற, அவங்க சிறை இருப்புலேருந்து விடுவிக்கிற ராஜான்னு கருகிறாங்க. ஆனால் அவர் ராஜா மட்டும் இல்லை, அவர் யார்? அவர் பிரதான ஆசாரியரும். அவர் நமக்காக தேவனுடைய ஹெவனில் வானமில் ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியராக இருக்கார். அதை அவங்க கண்டிப்பாக புரிந்து கொண்டே ஆக வேண்டும். அது அவங்களுக்கு அந்த புரியவில்லை. அது நமக்கும் புரியணும்.
இந்த உலகத்தில் மட்டும் நம்ம மீட்கிறவராக கிடையாது. அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர், ஒரே பிரதான ஆசாரியர் அவர் தான். ஏன்னா யோபு கேட்குறான்ல 9:32, 35 வரலாம் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் தேர் ஹூ கேன் மீடியேட், ஹூ கேன் பி மை அட்வொகேட், இந்த ஃபுல் பெயின் சஃபரிங்கில் இருக்கிறான் இல்லை. வென் யூ லுக் அட் யோபுஸ் ஹிஸ்ட்ரி, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். அந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் அவன் என்ன கேட்டான்னா, யார் எனக்கு அட்வொகேட்டார்? அதற்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கார் நமக்கு. ஹீ இஸ் அவர் advocate. And also, how is he an advocate? He is also great high priest. Anna, he is of what order? Melchizedek's order. He is not Aaronic order. அங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த உலகத்தில் he did not have access to the priesthood. ஏன்னா அவர் லேவியர்லேருந்து வரல. priesthood போயிருந்தாருன்னா கல்லை தச்சு சாவச்சிருப்பாங்க. ஸோ பட் பிகாஸ் he is not of that order. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மனித கோலத்தில் வந்து மனிதக்காக பாடுபட்டு அந்த ப்ரீஸ்ட்ஹுட்டை ஹீ கம்ஸ் அண்டர் த மெல்கிசேதேக் ஆர்டர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு? ஹை ப்ரீஸ்டாக நமக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற காரியங்களை சரிப்படுத்துகிறார் இல்லை. நமக்கு அதுதான் அவருடைய பணியாக இருந்தது. ஸோ இட் சேஸ் ஹியர் ஹை ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாரு? 5வது வசனத்தில் பலியை கொடுக்குறாரு, கிஃப்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸை கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து அதை பண்ணியிருக்கிறாருன்றதை காட்டுறாருங்க. இயேசு கிறிஸ்து பலி எங்கே கொடுத்துருக்காரு? சிலுவையில் கொடுத்துருக்காரு. அதை வந்து இந்த 5:1 காட்டுறாரு. 5:2 தானும் பலவீனமுள்ளவனானபடியால் அறியாதவனுக்கு தெரிய தப்பி போனவர்களும் இறங்க கடவுனாய் இருக்கிறான். இங்கே வந்து ஆரோன் பற்றி பேசுகிறார். ஆரோன் வந்து நம்மை போல் மனிதன் வந்து தெரிந்து கொல்லப்பட்டான். ஆனால் அவனும் சின்னர் தான். அவன் சின்னராக இருந்தாலும் அவனுக்கு இரக்கம் காட்டுறவனாக இருக்கான். ஸோ ஹி ஹேஸ் அ ஃபீலிங் டுவர்ட் த இக்னரண்ட். ஆனால் வந்து அவன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப டெண்டராக மாடரேட்டாக இருக்கணும் அவன். ஆரோன் வந்து நம்மை போல மனிதனாக இருக்கிறனால அவன் வந்து நமக்கு இருக்கிற பாடுகள் அவனுக்கு தெரியும். ஆனால் வந்து உணர்வுள்ளவனாக அவன் அந்த ஊழியத்தை செய்கிறவனாக இருக்கான். அவனை சுற்றில என்ன இருக்குது? பாவம் இருக்குது, பலவீனம் இருக்குது. தான் பலவீனம் உள்ளவனப்படினால் அதற்குள்ளே தான் அவன் இருக்கான் அவன். அப்போ அந்த பலவீனம் நீங்கள் சொல்கிறப்போ அது அந்த மாரல் வீக்னஸ் அவனை சுற்றிலும் இருக்குது. ஏன்னா அவன் வந்து மனித சுவாபமுடையவனாக இருக்கான். ஆனால் மெசையால் அவரை சுற்றி அவர் வந்து தேவனுடைய குமாரனாக இருக்கார். அவரில் என்ன இல்லை? பாவம் இல்லை. அவருக்குள்ள பாவம் இல்லை, வீக்னஸ் இருக்குது, ஆனால் பாவம் இல்லை. ஸோ ஹீ இஸ் சுப்பீரியர். 3வது வசனம், அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்கு பலியிட வேண்டியபடினா தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து பாவம் அவனில் இருக்கிறனால இஸ் அ மாரல் ஆப்ளிகேஷன் டு take sacrifice for him. But Christ had no moral obligation to take sacrifice for him. He took sacrifice for us. So that is what he is saying. And 4th verse, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டவர் ஒருவனும். ஆரோன் வந்து அழைக்கப்பட்டவன் சொல்லியிருக்கு. So Jesus Christ also was divinely called by God to this office. ஜீசஸ் கிறிஸ்துவும் தானாகவே அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளவில்லை. ஹி இஸ் கால்டு பை ஆஃபீஸ். அது 5வது வசனம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியனே இருக்கிறது தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். டுடே ஐ ஹவ் பிகாட்டன் தீன்னு சொல்கிறார்ல. ஸோ ஹீ டிடன்ட் வாலண்டரிலி கம். ஹீ ஆல்சோ வாஸ் கால்டு பை காட். திஸ் இஸ் ஹீ இஸ் கோட்டிங் த சாம். ஸோ அது வந்து ஜீசஸ் கிரைஸ்டனுடைய பர்சனல் அம்பிஷன். இட்ஸ் அ கவுன்சில் ஆஃப் த ட்ரினிட்டி. ஸோ ஹீ இஸ் அ மெஸ்ஸையா அண்ட் ஹை ப்ரீஸ்ட் ப்ரொவைடட் பை காட். இட் இஸ் நாட் அ செல்ஃப் அப்பாயின்மெண்ட் பட் காட்ஸ் அப்பாயின்மெண்ட். தென் 6th verse, அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிதேசேக்கு முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அது வந்து 110வது சங்கீதம். இஸ் ப்ராஃபட்டிக்கலி பாயிண்டட் அவுட் ஆஃப்டர் த ஆர்டர் ஆஃப் மெல்கிசேதேக். அப்போ அந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மெல்கிசேதேக் ஆர்டர் பார்த்தா இட் இஸ் அன் இட்டர்னல் ஆர்டர். ஏன்னா அதுக்கு வந்து முடிவும் இல்லை, ஆரம்பம் இல்லாத ஆர்டர். ஆனால் ஆரோனுக்கு வந்து முடிவெல்லாம் இருக்குது. ஸோ ஹீ இஸ் த ஹை ப்ரீஸ்ட் பை காட்ஸ் அப்பாயின்மெண்ட்.
அண்ட் verse 7, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திற்கு ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனை இருந்தும் பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. அப்போ இங்கே மெசேயனுடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் இந்த உலகத்தை பற்றி போட்டிருக்கு. அப்போ அவர் ஜபமும் பண்ணுறார். ஜபம் பண்ணுறப்போ அவர் மரணத்திலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஜபம் பண்ணல, ஆனால் இந்த டெத்துலேருந்து உயிர் தெழுதலுக்காக அவர் ஜபம் பண்ணுறார். அதுதான் அவருடைய ஜபமாக அந்த மரணத்திலேருந்து ரட்சிக்க அப்படின்னு சொல்கிறது. அந்த ஜபம் ஏன்னா மரணத்துக்கு போயிட்டார் அவர் எதுக்கு ஜபம் பண்ணார்னா, மீண்டும் உங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறேன் உயிர் தெழுதலுக்காக ஜபம் பண்ணார் அவர். அது சங்கீதம் 22 தான் அவர் சிலுவையில் கேட்குறாரு. அந்த சங்கீதம் 22 பற்றி பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையின் பாடுகள் மொத்தமே அதில் இருக்கும். அவருடைய சஃபரிங் இருக்கும், கடவுள் அவர் கைவிடப்படுதல் இருக்கும், அப்புறம் மனிதன் அவர் தூஷிக்கிறது இருக்கும், அப்புறம் அவருடைய சரீர பாடுகள் இருக்கும், அப்புறம் அதுலேயே உயிர்த்தெழுதலுக்கான ஜபமும் இருக்கும், அப்புறம் நன்றியும் இருக்கும். ஸோ அதுதான் அவர் பண்ணது. அப்போது ஆசாரியர்கள் உலகத்தில் மனித ரத்தத்தை, அனிமல் ரத்தத்தை கொடுத்து சாக்ரிஃபைஸ் கொடுத்தாங்க. பட் இவர் என்ன பண்ணார், ஆர்டர் ஆஃப் மெல்கிசேதேக்கில் அவரே கொடுத்தார், அவருடைய ரத்தத்தையே கொடுத்தார். ஆனால் அவருடைய ரத்தத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொன்றையும் கொடுத்தார், ஒரு ஆஃபரிங் மாதிரி. அது என்னன்னு பார்த்தோம்னா, அவர் அந்த நொறுங்கப்பட்ட அவருடைய இருதயம், மக்களுக்காக நொறுங்கப்பட்ட அன்பு, இந்த ஆதியாக முதல் அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஏஜஸ், அந்த ராத் ஆஃப் காட். அதனால் அவர் உள்ளம் நொறுங்கொண்டவராய், அந்த பாடுகளை ஏற்றவராய், அந்த இருளின் இந்த வல்லமைகளை மேற்கொண்ட அதை தாங்கி கொண்டிருக்கிறவாய். அப்போ அதெல்லாம் அவர் உள்ளத்தில் வச்சு அவர் கொடுக்கறது. அவர் அங்கே ஜெபம் பண்ணார்ல கத்சமனேல, எவ்வளோ பாடு உள்ளவராக இருந்தார்ல. அதை கேட்கும்போது இதை என்னை விட்டு எடுத்து விட முடியாது, எடுத்து விடன்னு கூட கேட்குறாரு. அப்போ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய ஸோ அங்கேயே அவர் அந்த ஆஃபரிங்கை அவர் பண்ணுறார். அது பண்ணி தென் he won in the cross, the one who had the power over death. மரணத்திற்கு மேல் அதிகாரம் உள்ளவனை வென்று விட்டார். அது நம்ம முன்னாடியே பார்த்தோம். மரணத்துக்கு மேலே அதிகாரம் உள்ளவனா அது என்ன, எதை குறிக்கிறதுனா, அவன் அதிகாரம் செய்கிற எல்லா காரியங்களிலும் முடிவும் மரணமாக தான் இருக்கும், அழிவாக தான் இருக்கும். அதுதான் மரணத்திற்கு மேல் உள்ள அதிகாரம். அதை மேற்கொண்டார்னா கிறிஸ்துவுக்கு போகும்போது இவர் ஆளுகை செய்கின்ற எல்லாமே நித்தியமும் ஜீவனுள்ளதாய் இருக்கும். அதனால தான் நம்ம பேசுகிறப்ப கூட சில we are bothered about eternal things, because eternal things is the things which are won triumphantly by Christ. So it will be continuously for eternity. But temporal things governed by Satan, it's only for time being, it's not eternal. So that's why we are called to be concerned about eternal things in our life. So it says here, அவர் விண்ணப்பம் பண்ணுறப்போ ரொம்ப வேண்டுதல் செய்து தமக்கு ஒன்று பயபக்தியும் கேட்க விட்டு 8வது வசனம் அவர் பாடுபட்டு பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவர் குமாரனாக இருந்தாலும் அவர் எதனால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்? சஃபரிங், ஒபீடியன்ஸ் கேம் பிகாஸ் ஆஃப் சஃபரிங். ஆனால் அவருக்கு கீழ்ப்படுதல்னால் என்னான்னு தெரியாது. அவருக்கு கீழ்ப்படுதல்னால் என்னன்னு தெரியல. அப்போ என்ன கற்றுக்கொண்டார் அவர்? He learnt it experientially, but he knew what it was, but he learnt it experientially. ஏன்னா பிஃபோர் incarnation he was not accountable to he is a God himself. He is not accountable to anybody. கடவுள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு கிறிஸ்து. ஆனால் மனிதனாக வந்தபோது அவர் அக்கௌண்டபுளாக இருந்தார். யாருக்கு அக்கௌண்டபுளாக இருந்தார்? பிதாவுக்கு அக்கௌண்டபுளாக இருந்தார். ஸோ ஹி லேர்ன்ட் இட், அனுபவத்தின் மூலம் அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். ஸோ அதனால் அவர் அவருடைய அந்த பிரதான ஆசாரியர் என்ற ஆஃபீஸ்க்கு மிகவும் தகுதி உடையவர் ஆனார். அதனால் அப்படி கற்றுக்கொண்டனால அவர் நம்முடைய பாடுகளையும் உணர்கின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். அப்படியெல்லாம் அந்த பாடுகளே உணராத இருந்தால் he cannot relate with us. So he can now has a very great compassion for us. So he was perfected as our high priest, has he gone through in time, and
ஹீ இஸ் அ பர்ஃபெக்ட் ஹை ப்ரீஸ்ட். அந்த பாடுகள் அது அனுபவத்தில் அவரும் ஆரோன் மாதிரி அவனுக்கு பாடு இருக்குது. ஏன்னா பாவத்தை நிமித்தம். இவர் வந்து எப்படி கற்றுக்கொண்டார்? கீழ்ப்படுத்தினாலே கற்றுக்கொள்கிறத பார்க்குறோம். தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படிய யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கு முறைமைப்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனே நாமம் தரிக்கப்பட்டார். ஸோ இந்த பாடுகள் அனுபவிக்கிற போல வாட் காட் ஹஸ் கடவுள் அவர் எதற்காக குறித்திருந்தாரோ அந்த டிவைன் கோலை ஹீ கம்ப்ளீட்டட் இட். அதான் ஹீ மேட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறப்போ வாட் காட் இன்டெண்டட் இஸ் brought into being. What God intended, God intended goal, he reached that. So that is what it was appointed for him. So he went through it and he reached this thing. So cross is a cause for our salvation. கிராஸ்லேருந்து தான் நமக்கு எல்லாமே வந்து ப்ரொசீட் ஆகுது. ஆனால் யார்? only those who obey the word of God. Right? Then verse 10, மெல்கிசேதேக்கின் முறையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நமக்கு தரிக்கப்பட்டார் அப்படின்றது பார்த்தா he was addressed or saluted by God as high priest after the order of Melchizedek because he passed through and completed his earthly discipline. ஸோ கர்த்தரே வந்து அவரை வந்து சல்யூட் பண்ணுற ஒரு வார்த்தையாக இருக்கிறது 10ஆம் வசனம். ஏன்னா கர்த்தர் முதல்ல அவரை சல்யூட் பண்ணல. எப்போ சல்யூட் பண்ணார்? அவருக்கு வைத்திருந்த ஓட்டத்தை அவர் முடித்த பிறகு கர்த்தர் வந்து அவர் சல்யூட் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். நமக்கும் கர்த்தர் வந்து he has a goal for each one of us. He has fixed a goal for each one of us. We have to run that goal. But we have God's grace for us. And இருக்குது எப்பவுமே. அதான் அங்கே பார்த்தேன் கர்த்தருடைய கிருபை வல்லமையாக இருக்குது. எப்பவுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். நம்ம ஆனால் வர்றதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ வாட் இஸ் த அப்ளிகேஷன்? ஸோ ஜீசஸ் இஸ் த ஒன்லி ப்ரீஸ்ட். ஹீ இஸ் நாட் அமங் த பேந்தியன் ஆஃப் ஹெவன்லி இன்டர்மீடியரிஸ். நான் இவர் மூலிமா ஜெபம் பண்ணுறேன், அவங்க மூலிமா ஜெபம் பண்ணுறேன் எல்லாம் இருக்குல்ல. செயின்ட் ரொம்ப லாட் ஆஃப் செயின்ட்ஸ் ஆர் தேர் நவ் இல்லை, அவர்லாம் கிடையாது. பட் ஜீசஸ் இஸ் த ஒன்லி ஹை ப்ரீஸ்ட். ஒரு பக்கம் பார்த்தா லாட் ஆஃப் செயின்ஸு மனுஷனை செயின்ட் ஆக்கிறாங்க, மதர் தெரேசா செயின்ட் அப்படியெல்லாம் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா தேவ மனிதர்கள்னு அவங்க மூலிமா எல்லாம் போயின்னு இருக்கும். அவங்க யாரும் நம்ம அந்த மாதிரி தேவையில்லை. ஏன்னா the only high priest is Jesus Christ. So he is a perfect high priest and he is a unique high priest and he is a priest who is not prejudiced. அவர் பச்சை பாதுகாரற்ற உள்ள ஆசாரியர் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அவர் வந்து பர்மனண்ட்டாக என்றென்றைக்கும் இருக்கிற பிரதான ஆசாரியர். அதனால் நம்மளை குறித்து முழுவதுமாக அறிந்தவர். அப்புறம் அவர் வந்து ப்ரீஸ்ட் வந்து என்ன பண்ணோம்? நம்முடைய தேவையை நிவர்த்தி செய்து நமக்கு ஒரு வழியையும் இடத்தையும் காட்டுறவராக இருக்கார். அப்போ he has assured us and he has said that I will go and prepare a place for you. Right? So he is a perfect priest. So we can go to him at any time. This is what he also is telling to the Jewish people there at that time. So we can go to Christ at any time. And Christ is the only high priest. So now verses 11 to 14. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்திரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிற அரிதாய் இருக்கும் அப்படின்றார். அப்போ இந்த வசனம் தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட் வசனமாக இருக்குது. இதை பற்றி நம்ம ஜாஸ்தி பேசலாம், ஆனால் நீங்கள் வந்து அதை அறியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்க வந்து மெல்கிசேதேக் இவரை வந்து நன்றாக புரிந்து கொண்டு இருக்கணும், கிறிஸ்துவனுடைய சுப்பீரியாரிட்டி அறிந்து கொண்டு இருக்கணும், ஆர்வம் அதெல்லாம் அறிந்துக்கணும். ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியலனா அவங்களுடைய ஆவிக்குரிய நிலையினால், அவங்களுடைய இருதயத்தின் நிலையினால். அங்கே என்ன போட்டிருக்கு 16 வசனத்தில்? மந்தமுள்ளவர்களானபடியினால், டல் ஆஃப் ஹியரிங். மந்தமுள்ளவரான டல் ஆஃப் ஹியரிங். ஸோ டல் ஆஃப் ஹியரிங்னா என்ன அர்த்தம்னா ஸ்லோ, ஸ்லக்கிஷ். அது ஒரு ஒரு
ஒரு சிங்கம் பார்த்தா பயங்கர வெற்றியாட போகிற சிங்கமாக இருக்கும்ல, ஆனால் சிக்காயிட்டு கால் ஒண்டிட்டுனா அந்த சிங்கத்துக்கு எதனா உணர்வு இருக்குமா? வேஸ்ட்டு. அந்த மாதிரி அவங்க செவி ஆகிட்டு இருக்கு, டல் ஆஃப் ஹியரிங். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு வீட்டில் அம்மா கோவம் வந்தது, இப்போ பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, ஏதாவது இன்னொரு வாட்டி பொண்ணுன்னா தூக்கி ஜன்னல் வழியாக வெளியே போட்டுறேன் அப்படின்னு. இப்போ வெளியே அந்த ஒரு உல்ஃப் இதை கேட்குது. அப்போ அந்த ஜன்னல் வழியாக போடுவாங்கன்னு உல்ஃப் அங்கேயே உக்காண்டுது. போடுவாங்களாம்மா? அந்த மாதிரி அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆகிட்டு, டல் ஆஃப் ஹியரிங். ஸோ அண்ட் ஒய் ஆர் தே டல்? ஏன் டல்லாக இருக்காங்க? ஏன்னா they fail to grow as they grow. When we fail to grow, we become dull of hearing. So that's very important. We shouldn't fail to grow. And அது ஒரு காரியம். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற பேட் habits prevents growth. இது ஒரு 2 காரியம் இருக்குது நம்ம க்ரோத்தை தடுக்கிறதுக்கு. நம்முடைய சொந்த இஷ்டத்தெல்லாம் பார்க்கறது அது ஒரு காரியம், வே வி ஆர் டல். ஸோ அது அந்த ஹெல்த்தி டெவலப்மெண்ட்ஸை ப்ரிவெண்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவ வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மற்றும் உபதேசங்களை. அப்போ அவங்க ஒரு நிலை வரலாம் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறாங்க, அப்புறம் பாதி வழியில் தான் கொஞ்சம் இந்த பர்சிக்யூஷனை பார்த்த பிறகு தான் திரும்பி பார்க்குறாங்க. ஸோ தே வேர் நாட் லைக் தட் இன் த பிகினிங். தே வேர் ஓகே இன் த பிகினிங். நடுவில் வந்தோடனே என்ன ஆகிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நிற்கிற நிலையை அப்படி இருந்திருக்கணும். ஆனால் அவங்க அந்த நிலையை பார்த்து அவங்க ரிஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ அப்படி ரிஜெக்ட் பார்க்குறப்போ அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, தே ஆர் இன் அ செட்டில்டு ஸ்டேட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஸ்டூபிடிட்டி. அப்படி தான் அங்கே ஒரு போடுறாங்க, செட்டில்டு ஸ்டேட் ஆஃப் spiritual stupidity, and they lost their ability to understand the truth. And that length of time அவங்க இருந்ததை பார்த்தா there is a moral obligation on them to become teacher. அவ்வளோ நாள் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே இருக்காங்க. ஸோ அதை என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும்னா, they must have been in a position where they must have become teachers, but they are not in that position. ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குன்னா, மறுபடியும் அந்த வசனம் சொல்றதில்ல, மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலவீனம் ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்க ஆணையர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அங்கே இருக்க வேண்டிய நிலை, ஆனால் இவங்க எங்கே இருக்காங்க? கீழே. ஏன் அப்படி ஆச்சுன்னா, அவங்க தொடர்ந்து தேர் நெக்லெக்டிங் த வேர்ட் ஆஃப் காட். And neglecting of the word of God, and then the circumstance, persecution. 2 things. It will always come to us. நம்முடைய சூழ்நிலை நம்ம வார்த்தையை நெக்லெக்ட் பண்ண வைக்கும். ஏன்னா உடனே நம்ம பார்வை மாறிடும். நம்ம நினச்சது வேறு. அவங்க இங்கே ராஜாவை எதிர்பார்க்குறாங்க, ஆனால் ராஜா வேலையை பண்ணல, சஃபரிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆகலாம் நம்மளுக்கு. நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறோம், ஆனால் சூழ்நிலை வேறு மாதிரி வருது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையில் வளர மாட்டோம். அப்போ சூழ்நிலை பார்க்குறப்போ சேம் திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர் ஆல்சோ. தே நெக்லெக்டட் த வேர்ட் ஆஃப் காட் பிகாஸ் ஆஃப் persecution, and ultimately they ended up in becoming stupid and they didn't grow. So பால் குடிக்கிற குழந்தைங்களை போகிற இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பால் உள்ள குழந்தையாக இருக்கிறபடியால் நீங்கள் வசனத்தினால் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரத்தை நன்மை தீமை என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை பூரண வயதுள்ளவர்க்கே தரும். அப்போ ஸ்பிரிச்சுவலாக இம்மெச்சூராக இருக்கிறாங்க, மெயின்லி பிகாஸ் ஆஃப் நெக்லெக்ட் அண்ட் டேர்னிங் அவே ஃப்ரம் இட். தே பிகம் இம்மெச்சூர். அப்போ டிஸ்கிரைப் மெச்சூராக இருக்கிறவங்க பகுத்தறிந்தவர்களாக இருக்க வேண்டும். எதை பகுத்தறியுதுன்னா, இங்கே நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகுத்தறிகிறது, சூழ்நிலைகளை கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் பகுத்தறிகிறது, நமக்கு வரும் ஆலோசனைகளை கர்த்தருடைய வார்த்தையினால் பகுத்தறிகிறது, நம்முடைய தேவைகளை கர்த்தருடைய வார்த்தையினால் பகுத்தறிகிறது. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டினா பைபிள் ரொம்ப பெரிய போதகர் அப்படி இருக்கிறது
அப்படி அது அங்கே லீட் பண்ணுது. ஆனால் அது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி கிடையாது. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி முதல்ல லைஃப்பில் இருக்குது. அதான் இப்போ பவுல் சொல்கிறார்ல, இப்போ லீடர்ஸ் ஷுட் பி ப்ரூவ்ட்னா அவங்க ஸ்பிரிச்சுவல் அந்த மெச்சூரிட்டியை ப்ரூவ் பண்ணுவாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? தங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு வருகிற காரியங்களை வகுத்தறிந்து ஆராய்ந்து, இது கர்த்தருடையது, இது தீமையானது, இந்த போதனை கர்த்தருடையது, இந்த போதனை நம்ம பார்க்குறோம்ல. எவ்வளோ பேர் எவ்வளோ வருஷமாக கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, வேதத்தை படிக்கிறாங்க, ஆனால் சாதாரண டவுட்டுங்கெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கும். ஏன்னா வேதத்தில் பழக்கப்படாதவராக இருக்கும், அதே நிலையில் இருக்கும். ஸோ we have to grow. ஸோ தட் இஸ் அபவுட் டல் ஆஃப் ஹியரிங். இது திருப்பி 16 அடுத்த சாப்டர்லேயும் கண்டினியூ பண்ணுவார் இந்த ஹியரிங் குறித்து. அது 8ஆம் வசனம் வரலும் போவோம். அது நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ப்ரே அண்ட் க்ளோஸ். சதீஷ் ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணு. கர்த்தாவே, இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காக நன்றி கர்த்தாவே. இன்றைக்கி நாங்கள் கிளாஸில் கற்றுக்கிட்டது போல் கர்த்தாவே, எங்களோட வாழ்க்கையிலையும் பொல்லாத இருதயம், மந்தமான காது கர்த்தாவே இல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. எங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் எங்களுக்காக இருக்கிறார் கர்த்தாவே. அவரிடத்தில் நாங்கள் சேரவும் அவரை நாங்கள் நம்பி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த நாளிலே இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய இந்த நாள் கர்த்தாவே சிறந்த முறையில் இருக்கவும், அவர்கள் சூழ்நிலைகளை சிறந்த முறையில் கையாளவும், மனிதர்களை சிறந்த முறையில் அணுகவும் நீர் உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வழி நடத்துமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.